யாத்ரிகர். அதனால வந்து என்ன எங்க கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு ஜாலியா ட்ரிப் போயிட்டு வரும். ஓகேவா? பாய். குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நாங்க சென்னைக்கு போறோம். மம்மியை விட்டு சென்னைக்கு போறோம். எல்லாம் பாய்ஸ் ட்ரிப் அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க 2 பேர் சேர்ந்து பாய்ஸ் ட்ரிப் போறோம் ட்ரெயின்ல. சரி, பேக்ல எல்லாம் ஃபுல் பேக்கிங்கா இருக்கே. உங்க லக்கேஜ் உங்க பேக்லயா? என் லக்கேஜ் என் பேக்ல இல்லை. என் லக்கேஜ் என் துணி எல்லாம் எங்க அப்பா பேக்ல இருக்கு. எங்க அப்பா பேக்ல இருந்து நான் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து இங்க வச்சிருக்கேன். இப்படி உட்காந்து இப்படி வந்தா வெயிட்டே இல்லை கைஸ். அந்த மாதிரி திங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா டாடியோட திங்ஸ்லாம் அந்த பேக்ல இருக்கு. ஆனா என்ன மம்மி போயிடுவாங்களே. மம்மி போல, நீதான் போற. ஆமா ஆமா, மம்மி இங்க வீட்ல தனியா இருக்க போற. ஆமா, தனியா இருக்க போறேன். நீயும் டாடியும் தான் ஜாலியா போறீங்க. ஏ ஓகே, பாய் கைஸ். வந்துடுங்க. அப்படியா? சரி சரி சரி. பேக் ஷாட் எடுக்கறாங்க. அவனுக்கு கூட்டு போறீங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க. டைம்க்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, சாப்பிட்டோம். என்ன பேசணும்? என்னப்பா, ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. நாங்க 2 பேரும் இனிமேல் யாத்ரிகர் தானே. நம்ம சொன்னாங்களே, அனௌன்ஸ் பண்ணாங்களே, யாத்ரிகர் கவர்னஸ்க்கு ஏதோ சொன்னாங்களேடா ஹிந்தியில. என்ன தெரியல. யாத்ரிகர். அதனால வந்து என்ன எங்க கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு ஜாலியா ட்ரிப் போயிட்டு வரும். ஓகேவா? ஆமா, அங்க எனக்கு இது வேணும், இங்க அது வேணும். அது ஃபேமிலி ட்ரிப்பு, இது பேச்சுலர் ட்ரிப்பு. அதனால யாத்ரிகர் மாதிரி போய் யாத்ரிகர் மாதிரி வரணும். டீலா? எங்க கிடைக்குதோ அங்க சுசு போகணும், எங்க கிடைக்குதோ கக்கா போகணும், எங்க கிடைக்குதோ சாப்பிடணும். அப்படியே ஊரை சுத்திட்டு அப்படியே பிஸ்மில்லான்னு வந்து சேரணும். ஓகே? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஓகே, பை பை. பார்த்துருந்துவோம். என்ன உளறுகிறா? என்ன தூக்கம் பகல்ல? நம்ம ட்ரெயின் எவ்வளவு மணி நேரம் லேட்டு? 2 hour ட்ரெயின் லேட்டு. 2 घंटा. வீட்டுக்கு போலாம்னா வரமாட்டேன்றான். கேன்சல் பண்ணிட்டு நடங்க வீட்டுக்கு போலாம். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா. நானும் இங்க காலையில இருந்து உங்க கூடவே இருக்கேன். இப்ப போவீங்க அப்ப போவீங்கன்னு பார்த்தா போல. 8:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 10:30 மணி ஆச்சு. 8:30 மணில இருந்து இங்கதான் உட்கார்ந்து இருக்கோம். இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு கோரிக்கை, சரியா பண்ணுங்க கைஸ். ரொம்ப தப்பு இதெல்லாம். 2 கிலோமீட்டர் மாதிரி ஆச்சு நிலைமை. எல்லா பேசஞ்சர் ட்ரெயினா வந்துகிட்டே இருக்கு. ஆமா, இதோ இங்க ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். ட்ரெயின் வரும். பிஸ்கெட் வாங்க போயிருக்காங்க. அதுக்குள்ள இங்க எல்லாம் பாருங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 hours ஆகுது. இங்க கொஞ்சம் போட்டோ ஷூட் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இப்பதான். ஸோ ட்ரெயின் ரொம்ப லேட்டு தான். 2.5 hour லேட்டுங்க இன்னைக்கு ட்ரெயின். நல்ல வேலை நான் வந்தேன் இல்ல, இல்லைன்னா நீங்க எப்ப போறீங்கன்னே தெரியாது. போன்ல கேட்டிருக்கணும். போன்ல தான் கேட்டிருக்கணும் எப்ப போறாங்க என்னன்னு. இல்ல, இந்த ஒரு நாய் அப்பத்துல இருந்து இங்கதான் இருக்குடா. போறவங்கள வரவங்களெல்லாம் குலைக்குது. சஸ்பீஷியஸா இருந்தாதான் ஒருன்னு குலைக்க ஸ்டார்ட் பண்ணுது. இல்ல, நல்ல டாக். டயர்ட் ஆயிடுச்சு, தூங்குது.
டான் 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 டான். Thank you, baby. மூங் தாலா பிஸ்கெட்டா? மோந்து பார்த்துச்சு விட்டுருச்சு. பிரியாணி சாப்பிடணும். பிரியாணி போட்டா சாப்பிடும். நீங்க பிஸ்கெட் போட்டா எப்படி சாப்பிடும்? யாருக்கு இது? இவ்வளவு நேரம் எங்களை வெயிட் பண்ணி எடுத்துட்டு போறது. தேங்க்யூ. இல்ல 1 hour year to year 1 hour year 2 hour 3 hour இங்க 3 hour குள்ள வந்துரும். தள்ளி நில்லு. 3 hour குள்ள வந்துருமா ட்ரெயின்? 3 hour குள்ள வந்துரும். ஓ தேங்க்யூ. ஊருக்கு போற ஜோஷ்ல இருக்க, அதனாலதான் இதையும் வேணான்ற எல்லாம் கேட்டிருப்பேன். ஆமா இல்ல அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தேன். ட்ரெயின் வந்துருச்சு. பை கைஸ், ஹேவ் a nice trip. பை. ஜெது ஏசி கோச் இல்ல, வந்துரு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஜெது வரியா? வீட்டுக்கு போலாமா? ஓடு 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 ஓடு. பை பை பை. என்னாச்சு? பை பை. இங்க பாருங்க ரெண்டு பேரும். பாய். வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க ட்ரெயினை ஏற்றி விட்டாச்சு. இன்னைக்கு 2 hour ட்ரெயின் லேட்டு. அவங்க போகும்போது போகாதீங்க, இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். தனியாக இருக்கணுமா வீட்டில்? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அம்மா வர்றதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இங்கே வீட்டில் தனியாக இருக்கோமே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சேன். நான் கொஞ்சம் லைட்டு, கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸு அதெல்லாமே வாங்கி வச்சேன். எதுக்குன்னா சாட்டர்டே சண்டே வரும், நம்ம வீடு வந்துட்டு கொஞ்சம் கிச்சன் வந்துட்டு ஹாலு பெட்ரூம் எல்லாமே டீப் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் தான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க எல்லாரும் யாருமே இல்லையா, சரி நானும் வந்து சரி கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம், இவங்க எல்லாருமே இருந்தால் அவங்களும் சேர்ந்து பண்ணலான்னு தான் பிளான் இருந்துச்சு. பட் அவங்க ஊருக்கு போனதுனால இப்போ நான் மட்டும் தனியாக இந்த கிச்சன் க்ளீனிங் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ எப்படியோ கிச்சன் க்ளீனிங் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே நான் அடிக்கடி க்ளீன் பண்ண தோணாது. எப்படியோ நம்ம பண்ணுறோம்ல, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிச்சனை காட்டுறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துக்கோங்க. ஃபுல் டீப் க்ளீனிங்க. இப்போ இப்படி தான் இருக்குது நம்மளோட கிச்சன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேக்கு டப்பாங்க அது இது எல்லாமே. இப்படி இருக்கிற கிச்சனை வேறு மாதிரியாக மாற்றணும். இப்போ லைட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருந்துச்சு, லைட்டு போயிருச்சு. பாதி இருக்குது பாதி எரியல. ஸோ அதையும் மாற்றணும். சாமான் கழுவணும். நான் வந்து வீட்டில் யூஸ்வலாக தனியாக இருக்கும் போது என்னோட பிளேலிஸ்ட்டில் சாங்ஸ் ஓடும். அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். நிறையெல்லாம் தனியாக இருக்க மாட்டேன். எப்படியோ ஹஸ்பண்ட் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, பையனும் இருப்பான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் அவங்க ஊருக்கு போயிருக்கிறதுனால கொஞ்சம் சோகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் பாட்டை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பண்ண வேண்டியது தான். ஒரு கப்பு காஃபி குடிச்சாச்சு, நம்மளுக்கு அதுதான் பூஸ்ட்டு. ஸோ அதனால் அதை குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன். நம்மளுக்கு பிளேலிஸ்ட்டுன்னா நம்மளோட அண்ணானோட பாட்டு தான். ஸோ அண்ணாவோட பாட்டு போட்டாச்சு. நம்மளுக்கு இப்போ எனர்ஜி வந்துடும். இப்போ நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
பேஷன் ஃப்ரூட்டு வருது, குட்டியாக அழகாக வருது. அதுக்கு வந்துட்டு கம்பம் நட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லா இல்லாத செடிங்களை எல்லாம் வந்து பிச்சு வச்சாச்சு, கட் பண்ணிட்டோம். எதுக்குன்னா இந்த மல்லிப்பூ சீசன் முடிஞ்ச மாதிரி தான் ஆயிடுச்சு, ஏன்னா பூச்சி வந்துருச்சு. என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அம்மா என்னன்னு சொன்னாங்க, நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த இலைங்கெல்லாம் கீழே போட்டுட்டு நம்ம ஃபர்டிலைசர் கொடுத்தா நல்லா பலபலான்னு வரும் அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வெட்டியாச்சு. அப்புறம் இந்த மல்லிப்பூ செடியும் வெட்டியாச்சு. ஸோ தேவையில்லாத இந்த காஞ்ச இலைங்களெல்லாம் கட் பண்ணியாச்சு வாழை மரத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட முருங்கைக்காயெலாம் நல்லா வருது. ஸோ நிறைய முருங்கைக்காயங்க வச்சுருக்கு. அங்கே கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா மெலிசாக இருக்குது. மேலேயும் இருக்குது. ஒரு கிளையில் ஒரு 4-5 வரைக்கும் வச்சுருக்கு காய்ங்க. இதோ காய் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டோம். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு, ஏன்னா நான் இங்கே ஒரு செடி வைக்கலாம் அப்படின்னு மண்ணை தோண்டி வச்சுருக்கேன். நம்மளோட ஃபேமிலிக்கு க்யூட்டாக ஒரு செடி வந்திருக்காங்க, இவங்க தான் அது. ஸோ இவங்களை வந்து நம்ம பூமியில் வச்சுட்டா சூப்பராக வரும். இது என்னோடய ஹஸ்பண்டோட பிடிச்ச செடி, வெள்ளை கலர் பூ. நான் வந்து ரெட் கலர், பிங்க் கலர் அப்படின்னு கேட்டேன். ஸோ அதனால் இதில் ஒயிட் கலர் சூப்பராக இருக்கும், ஒயிட் கலர் வாங்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம், நல்லா புகை போட்டாச்சு. கொசுவும் வராமல் இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த செடி பார்த்தீங்களா, இது என்ன செடின்னே தெரிலங்க. கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாக்கா நம்ம ChatGPT கிட்ட நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு காட்டு பேஷன் ஃப்ரூட்டு அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் இந்த காயை பற்றி தெரியுமோ கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது பழுத்துச்சுன்னா இது இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஆயிடுது பழுத்த பிறகு. இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உடச்ச பிறகு இப்படி இருக்குது. அதாவது பேஷன் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்குது. நான் சரியாக உடைக்கல, ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால. ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. வைல்டு பேஷன் ஃப்ரூட்டுன்றாங்க, என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா உயிர் மேலே கொஞ்சம் பயமாக இருக்குது. செத்துக்கிட்டு போயிட்டோன்னா என்ன செய்யறது? இவங்க வேறு ஊரில் இல்லை, அதனால் சாப்பிடாம இருக்கும். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எப்படியோ நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்க, என்னோட கடமையை நான் சொல்லிவிடுவேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலில். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது பிச்சு போடவும் மனசு இல்லை, நல்லா பெருசாக வருது. அங்கே வரைக்கும் போயிருக்கு செடி, அது பழம் வச்சுருக்கு. அதனால் என்ன பழம்னே தெரிய மாட்டாங்குது. இதுதான் அந்த காய். நான் நசுக்கி காட்டுறேன். இங்கே பாருங்க, தெரியுதா? பேஷன் ஃப்ரூட் மாதிரியா இருக்கா? இதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன காயினே தெரில. கூலி பறிச்சாச்சு. இப்போ வந்துட்டு செடி வைக்க போகிறோம். மம்மி கையால் செடி வச்சாக்கா நல்லா வரும், அதனால் மம்மி செடி வைக்க சொல்லியிருக்கேன். வச்சுருங்க மாம் செடி. அதெல்லாம் வைக்க வேணாம், நம்ம இலை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கட் பண்ணிவிடுங்க அந்த பிளாஸ்டிக்கை. அதுக்கப்புறமா காஞ்ச இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு மாட்டு சாணி இருக்குது அதையும் போட்டு வச்சிடலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம செடியை வச்சாச்சு. இதுதாங்க நம்மளோட கிச்சனோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். கிச்சனோட என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் நான் வந்து பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் வச்சேன், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் இது. சாம்பிராணி போட்டாச்சு, ஃபுல் கிளீனிங் எல்லாம் பண்ண உடனே. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட் தான், இது புல் மேட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இருந்துச்சு, நெவர் கிவ் அப், ஃபோக்கஸ் டு வின் அப்படின்னு. அண்ட் இங்கே வந்துட்டு ஃபுல்லு லைட் செட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ், அந்த லீவ்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அண்ட் இந்த ஒரு மேலே பார்த்தீங்கன்னா
இந்த லைட் வந்துட்டு ஃபுல் அவ்வளோ தூரம் வருது. நான் 5 மீட்டர்ஸ் வாங்கினேன், 6 மீட்டர்ஸ் வாங்கியிருந்தா ஃபுல் கவர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி தாங்க இருக்கு. அண்ட் இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டாண்டு. ஸோ இந்த மாதிரி ஊறுகாய் பாட்டில், ஜாம் பாட்டில் அது இது நல்லா போட்டு வச்சிருக்கேன் இங்க. அண்ட் மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கரண்டிங் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த சைட்ல வந்துட்டு மண் சட்டி அண்ட் கப்பு, அதுக்கப்புறமா மசாலா டப்பா, அதுக்கப்புறமா இங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, மிக்சி எல்லாமே வச்சாச்சு. ஸோ மாதிரி பிளாக் தீம் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேல கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இதுதான் வாங்கியிருக்கோம். ஃப்ளவர்ஸ் வாங்கியாச்சு. இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜ். அண்ட் ஃப்ரிட்ஜோட பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்த ஊர் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருக்கோம். எங்கெல்லாம் போகணுமோ அந்த ஊர்ல இருந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கி வச்சாச்சு. அண்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸ் டெக்கரேஷன்ஸ் சூப்பர்வா இருக்கு. இங்க கிச்சன்ல வந்து வேலை செய்யும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்கும், ஒரு மாதிரி நிறைவா இருக்குங்க. இங்க வந்து இருக்கும் போது நம்ம மோரோவர் இங்க தானே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அதனால இங்க வந்து நம்ம ஒர்க் பண்ணும் போது பாட்டுலாம் கேட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கும் போது நிறைவா இருக்கும் இல்லைங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? அண்ட் நம்மளோட சேனலை பிடிச்சிச்சுன்னா subscribe பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. See you on another video. Until then, it's bye from Shali.